ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி தமிழ் அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். உசைன் செயின்ட் லியோ போல்ட் என்கிற ஒரு தடகள ஆட்டக்காரர் ஜமைக்கா தேசத்தில் பிறந்தவர். 2008ஆம் ஆண்டு பீஜிங்கில் நடைபெற்றதான ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் விரை ஓட்டத்தை 9.6 நொடி நேரத்தில் ஓடி உலக சாதனை பெற்றார் என்று சொல்லி நான் வாசித்தேன். அந்த நாளிலே அநேகர் போட்டி போட்டார்கள். ஆனால் இவர் மட்டுமே இந்த 9.69 நொடியில் 100 மீட்டர் ஓட்டத்தை நிறைவு செய்து உலக சாதனை படைத்தார். ஆவிக்குரிய ஓட்டத்தை இந்த உலக பிரகாரமான இந்த ஓட்டத்தோடு எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒப்பிட முடியாது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? உலக ஓட்ட பந்தயத்திற்கும் ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆவிக்குரிய ஓட்டத்தை எவ்விதமாக ஓட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 5 நிலைகளில் நமக்கு விளக்குகிறது. இந்த நாளின் காலையிலே உங்கள் மத்தியிலே நான் கூற விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 9:24 நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள், அநேகர் முடிவு செய்கிறதில்லை என்று நாம் மனதிலே நாம் சிந்திக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் ஆவிக்குரிய ஓட்டத்தில் அவர் ஓடுகிறார். அந்த ஓட்டத்தை கண்டிப்பாக அவர் நிறைவு செய்வார். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பணிவிடை ஓட்டம். ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் இந்த ஓட்டத்தை ஆரம்பித்தீர்கள் ஆனால் கண்டிப்பாக நிறைவு செய்வீர்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. நம்முடைய ஓட்டத்தை இந்த நாளின் காலையிலே ஆரம்பித்து பார்ப்போம். நாம் சரியான பாதையில் ஓடுகிறோம். ஒரு நாளிலே நாம் வேறு பாதையில் ஓடிக்கொண்டிருந்தோம். கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் தொனித்த போது நான் அபவுட் டர்ன் எடுத்து நான் ஓட ஆரம்பித்தேன். இப்பொழுது நான் சரியான பாதையில் ஓடுகிறேனா? நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாக கூடாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. நம்மை நாம் இந்த நாளின் காலையிலே ஆராய்ந்து பார்ப்போம். நான் உண்மையிலேயே ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் ஓடுகிறேனா? இல்ல நான் வீணாக ஓடுகிறேனா? வீணாக பிரயாசப்படுகிறேனா? இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஓட்டமும் நம்முடைய பிரயாசமும் ரொம்ப ரொம்ப அவசியம். இரண்டாவதாக, இந்த ஓட்டம் எப்படி ஓட வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 9:25 பார்க்கிறோம், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தயத்துக்கு போராடுகிற எல்லாருமே ஒரு நோக்கத்தோடு ஓடுகிறார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு தேவன் நமக்கு ஒரு அருமையான கிரீடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அழிவில்லாத கிரீடத்தை நமக்கு தருகிறார். மூன்றாவதாக இந்த பகுதி கூறுகிறது பாருங்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாருங்கள் 1 கொரிந்தியர் 9:25, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள்,
அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அநேகரை நாம் பார்க்கிறோம். அவங்க காலையில எக்ஸசைஸ் பண்றாங்க, எவ்வளவோ ஃபுட்டுல, அவங்களுடைய கேரக்டர்ல, நிறைய விஷயங்கள்ல அவங்க தங்களை ஒழுத்து சில காரியங்களை செய்கிறார்கள். நாம் எப்படி ஓடுகிறோம்? நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் ஓடுகிறோம். நம்முடைய இந்த ஓட்ட பந்தயம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார் 1 கொரிந்தியர் 9:26, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டாய் என்று 1 தீமோத்தேயு 6:12 வாசி. என்ன நிச்சயம்? விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடும் போது நமக்கு நித்திய ஜீவன் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு நிச்சயம் என்பதை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் அறிவிக்க விரும்புகிறேன். மாத்திரமல்ல, தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார் 1 கொரிந்தியர் 9:26, ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நம்முடைய ஓட்டம் அல்லது நம்முடைய பிரயாசங்கள் ஆகாயத்தை அடிக்கிறது போல நாம் செய்கிறோமா? ஒரு எய்ம் இல்லாமல், எந்த விதமான ஒரு பர்பஸும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஓடுகிறோமா? அநேக இடத்துல கேட்டா, எப்படி இருக்கீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டா, எப்படியே இருக்கிறோம், அப்படியே ஓடுது. வாட் இஸ் யுவர் எய்ம்? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட நாம் ஓட வேண்டும். இறுதியாக 1 கொரிந்தியர் 9:27, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா எல்லாமே இணைந்தது. ஆவியில் கட்டுப்பாடு, ஆத்மாவில் கட்டுப்பாடு, சரீரத்தில் கட்டுப்பாடு ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுகிற ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. 2 தீமோத்தேயு 2:5, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். அவன் இவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அதுல சில விதிமுறைகள் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மேனுவல், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கைட்லைன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வார்த்தைகள், அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். நாம் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே உங்களுடைய ஓட்டம் எவ்விதமாக? ஓட்டம் ஜெயத்துடன் ஓடி ஒளியாம் ஜீவன் இயேசுவை போல் வீசும் ஒளியதில் ஈரமாய் நடந்து இடம் சூடிடுவார். ஆய்வனை சுவின் அதிசய அன்பிதாம் பார்த்திடாய் கல்வாரியில் வீசும் ஒளியதில் வீரமாய் நடந்தோம் கிரீடம் சூடிடுவார். சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று வேதம் கூறுகிறது. அதனால இந்த நாளின் நல்ல வேளையிலே நம்முடைய ஓட்டத்தை நாம் எவ்விதமாக ஓடுகிறோம்? நாம் நிச்சயம் இல்லாமல் ஓடுகிறோமா? அல்லது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடாமல் நாம் ஆகாயத்திலே சிலம்பம் அடிக்கிறவர்களாக நாம் ஓடுகிறோமா? நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி ஓடுகிறோமா? நாம் சிந்திப்போம், ஓடுவோம், ஓட்டத்தை ஜெயமுடன் முடிப்போம். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஓட்டம் ஜெயத்துடன் ஓடி ஒளியாம் ஜீவன் இயேசு